முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சிற்பி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு சிற்பம் செய்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு தொழில். எல்லா வகையான சிற்பங்களும் செய்வார். அவர் கற்களில் செய்வார், அப்புறம் பளிங்கு பொருட்களை செய்வார். இந்த மாதிரி வெவ்வேறு மெட்டீரியலில் ரொம்ப அழகான சிற்பங்கள் எல்லாமே வடித்து கொடுப்பாரு. இதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இவர் தெரியும். அந்த ஊரில் மட்டும் இல்லைங்க, வெளியூர்கள்ல இருந்து கூட நிறைய மக்கள் வந்து இவர்கிட்ட சிற்பங்கள் வாங்கிட்டு போனாங்க. இப்போ இந்த சிற்பிக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். சின்ன வயசுல இருந்தே அந்த பையனுக்கு அவங்க அப்பா செய்யற தொழில் மேல அவ்வளோ ஆர்வம். அவங்க அப்பா என்ன செஞ்சாலுமே பக்கம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுமே சின்ன வயசுல இருந்து அந்த பையனுக்கு எப்படியெல்லாம் சிலைகள் வடிக்கணும், எப்படி அந்த உளியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து அவர் ஒரு சின்ன கல்லை கொடுத்துருவாரு. அந்த கல்லுல இருந்து ஏதாவது ஒரு சிற்பத்தை வடிக்க சொல்லுவாரு. அந்த பையன் செய்யும் போது என்னென்ன தப்புகள் செய்யறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாரு. தொடக்கத்துல சின்ன பையனால எந்த ஒரு சிலையுமே சரியா வடிக்க முடியல. ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி ஒரு பெரிய சிற்பியா அந்த பையன் வந்து உருவெடுத்துட்டான். இப்போ என்னன்னா, அவங்க அப்பா அந்த சின்ன பையன் எவ்வளோதான் அழகாக அந்த சிற்பத்தை உருவாக்கினா கூட அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார். இது சின்ன வயசுலேருந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தாரு. அந்த சின்ன பையன் எவ்வளோ அழகாக அந்த சிலையை வடித்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது நாளடைவில் என்னாச்சுன்னா, அந்த சின்ன பையன் செய்கிற அந்த சிற்பங்களுமே வியாபாரத்துக்கு வந்துச்சு. நிறைய மக்கள் அந்த சின்ன பையன் செய்கிற அந்த சிற்பத்து மேலே ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சின்ன பையன் வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டான். அந்த சிற்பக்கலையிலையுமே ரொம்ப சிறந்தவனாக விளங்கிட்டு இருந்தான். இப்போ இந்த சமயத்தில் அந்த பையன் உருவாக்குற எல்லா சிற்பங்களுமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே அவங்க அப்பா உருவாக்குறாரு பார்த்தீங்களா, அந்த சிற்பங்களை விட அவருடைய பையன் உருவாக்குன அந்த சிற்பங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதிகப்படியான காசு கொடுத்து அந்த சிற்பங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னதான் அவங்க பையனோட சிற்பங்கள் அருமையாக இருந்தால் கூட அவங்க அப்பா தினமுமே ஏதாவது ஒரு குறைகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருந்தார். அவன் எவ்வளோ அழகாக அந்த சிற்பங்களை வடித்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன குறையாவது ஒரு சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு சமயம் அந்த பையன் ரொம்ப அழகாக ஒரு சிற்பத்தை உருவாக்கி வச்சுருந்தான். வழக்கம் போல் அவங்க அப்பா வந்து பார்த்தாரு. நல்லா உத்து பார்த்துட்டு, என்னப்பா இந்த இடத்துல இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கியே, இது சரி செஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குறை ஒன்று சொல்கிறாரு. அது கேட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நானும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் செய்கிற எல்லா வேலைகள்லையுமே ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சு. நானும் தினம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு புதுசாக நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ நல்லா செஞ்சாலும் சரி, நீங்கள் குறை சொல்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. இப்போது உங்களுடைய சிற்பங்களை விட என்னுடைய சிற்பங்கள் அதிக விலைக்கு வியாபாரம் ஆகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து என்னுடைய சிற்பத்தில் குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதோடு இதை நிறுத்திக்கங்க. இதுக்கு மேலே என்னுடைய சிற்பங்களில் எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுமே, சரிப்பா, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்கிறது இல்லை, நீ உன்னுடைய பொழப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிடுறாரு. அந்த பையனுக்கு மனசில் ஒரு நிம்மதி. ஒரு வழியாக நம்ம அப்பா வந்து எடுத்து பேசிட்டோம், இதுக்கு மேலே அவர் நம்முடைய சிற்பங்களில் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைகிறான். இப்போ அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அந்த பையனுமே எப்பவும் போல் அந்த சிற்பங்களை வடித்து அங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இப்போ அந்த பையனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று தெரியுது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த பையன் என்ன விலை சொன்னாலும் சரி அந்த விலையை கொடுத்து அவனுடைய சிற்பங்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதே விலையை சொன்னால் யாருமே அந்த சிற்பங்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, இதுக்கு இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விலையில் யாருமே வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே விலையை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு சில வாரங்கள் கடந்து போகுது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த பையனோட சிற்பங்களை வாங்கிறதுக்கே தயாராக இல்லை. எல்லாருமே பழையபடி அவங்க அப்பாவோட சிற்பங்களையே வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? இவ்வளோ நாள் நம்மளுடைய சிற்பங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்க அப்பாவோட சிற்பங்களை விட இந்த பையன்கிட்ட தான் சிற்பங்கள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு எல்லாருமே
அவங்க அப்பா கிட்டே போகிறாங்களே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன யோசித்தாலுமே அந்த பையனுக்கு எதுவுமே புலப்படலை. சரி, வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி என்னுடைய சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லா மக்களுமே அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ நீங்கள் என்னுடைய சிற்பங்கள்லேருந்து அந்த குறைகளை சொல்லாமல் விட்டீங்களோ, அன்னையிலிருந்து நானும் கவனிச்சிக்கிட்டு வரேன், என்னுடைய வியாபாரம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னடான்னா, நான் என்ன விலை சொன்னாலுமே அந்த விலையோட ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் என்னுடைய சிற்பங்களை வாங்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வாய் விட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவங்க அப்பா வந்து அந்த பையனை கூப்பிட்டு வந்து, உட்காருப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, எந்த ஒரு மனிதர் அவருடைய தொழிலை ரொம்ப பிடிச்சு செய்கிறாரோ, அது எந்த தொழிலாக வேணா இருக்கலாம், ரொம்ப பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவரால் அவங்க செய்கிற அந்த வேலையில் இருக்கிற குறைகளை சரியாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்க செஞ்சு முடித்த அந்த வேலை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு குறைகளுமே இல்லாத மாதிரி தான் அவங்க மனசுக்கு தோணிக்கிட்டு இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனிதர் வெளியிலிருந்து அதை பார்க்குறாரோ அந்த மனிதருக்கு தான் உண்மையிலேயே அந்த வேலையில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டுபிடிப்பார். அதன்படி தான் நீ இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா வேலைகளையுமே சின்ன சின்ன குறைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து தினம் அந்த குறைகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தேன். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசுக்குள்ளார என்ன தோணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, எப்படியாவது நாளைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அந்த சிற்பங்களை செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ வந்து ரொம்ப சுலபமாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. எப்படியாவது நம்ம நல்ல சிறந்த சிற்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் ரொம்ப அதிகப்படியாக உழைப்பை போட்டுக்கிட்டு இருந்தேன். இதனால தான் உன்னுடைய சிற்பங்கள் அதிக விலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போது நான் வந்து அந்த குறைகளை சொல்லாமல் விட்டேன் பார்த்தியா, அந்த தருணத்துலேருந்து நீ செய்கிற வேலை 100% உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுச்சு. இதனால் என்னாச்சுன்னா, நீ செய்கிற சிற்பங்கள் இருக்கிற குறைகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குமே நான் இல்லாமல் போயிட்டேன். இதனால தான் நாளடைவில் நீ செய்கிற சிற்பங்கள் இருக்கிற சின்ன சின்ன குறைகள் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. இதனால தான் மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி அதிக பணம் கொடுத்தாங்க, இப்போ வந்து அந்த சிற்பங்கள் இருக்கிற நேர்த்தி குறைஞ்சதுனால அதுக்கு கொடுக்குற அந்த காசையுமே குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது, இவ்வளோ நாளாக அவங்க அப்பா வந்து ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக குறை சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. அவர் ஒவ்வொரு நாளுமே இந்த பையனை அவருக்கு தெரிஞ்ச வழியில் முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அந்த சின்ன சின்ன குறைகள் தான் அந்த பையனை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னையிலேருந்து அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட எப்பவும் போல், நீங்கள் என்னுடைய சிற்பத்தை நல்லா கவனிச்சுட்டு அதில் ஏதோ குறைகள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒத்துக்கிட்டான். அதுக்கு அடுத்த நாள் இருந்து அவங்க அப்பா எப்பவும் போல் அந்த பையன் வடித்த சிற்பங்களை போய் பார்ப்பாரு. பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த குறையை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தார். நாளடைவில் மறுபடியும் இந்த பையனோட சிற்பங்கள் அதிக பிரபலமாயிடுச்சு. அந்த பையனுமே அவங்க அப்பா சொல்கிற எல்லா குறைகளையுமே கேட்டுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தான். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி குறைகள் சொல்கிறவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. என்னது இது, நம்ம என்ன செஞ்சாலுமே அந்த குறைகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி குறைகள் சொல்கிற மனிதர்களால் தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நிறைவாக அமையும். ஏன்னா நம்ம செய்கிற விஷயங்களில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தவறுகளை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வெளியிலேருந்து எந்த ஒரு மனிதர் அதை பார்க்குறாரோ அவரால் அந்த சின்ன சின்ன தவறுகளை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவார். அதனால் அந்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டவும் செய்வார். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனிதர் உண்மையிலேயே உங்கள் நன்மைக்காக அந்த குறைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அதை குறைகளை நினச்சிக்காதீங்க. அந்த குறைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்கிறீங்களோ அந்த தவறுகள்லேருந்து மறுபடியும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே ஒரு பெரிய வெற்றியாளராக உருவெடுக்கலாம். இது கரேஜ் டு வாக் மோட்டிவேஷன் கதைகள்.